பொறுப்பு துறப்பு. கேப்டன் பாஸ்கர் யூடியூப் சேனலில் ஒளிபரப்பாகும் பிரபலங்களின் கருத்துக்கள் மற்றும் பேச்சும் ஏச்சும் அவர்களின் சொந்த கருத்துக்களை. கேப்டன் பாஸ்கர் யூடியூப் சேனலில் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த சேனலில் பதிவிடப்படும் வீடியோக்கள் பொழுதுபோக்கிற்காகவும் மக்கள் மகிழ்ச்சிக்காகவும் மட்டுமே தவிர வேறு யாரையும் புண்படுத்துவதற்காக அல்ல என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஆதரவளிக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். சமூக நீதிக்காகவும் சமுதாய நீதிக்காகவும் செயல்படும் கேப்டன் பாஸ்கர் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து செல்களையும் குழந்தைகள்ட்டெல்லாம் உள்ள செல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல பாசிட்டிவான மெசேஜ் பல கொடுத்துட்ருக்கோம். அதனால் அனைவரும் பயன்பெறணும். வாருங்கள், வீடியோக்குள் செல்வோம். வணக்கங்கள் குறித்தாக 8/9/2024 ஆலய பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக வார வழிபாட்டு நிகழ்ச்சி நடந்தன. நம்முடைய கேப்டன் பாஸ்கர் அவர்களும் மாவட்ட தலைவர் நம்முடைய மலைச்சாமி அவர்களும் மற்றும் மயிலேறி அவர்களும் உயர்நிலை மாவட்ட செயலாளர் அழகர்சாமி அவர்களும் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டாங்க. காரணம் என்னவென்றால், நேற்றுக்கு முந்தின நாள் 2 நாளைக்கு முன்னாடி நித்யானந்த ஜோதி மாநில செயலாளர், தமிழக அரசுடைய மாநில செயலாளர் அவங்க ஐடியா பார்க்க சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு தபால் கொடுத்துருக்காங்க, ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஏறக்குறைய தென்காசி பக்கத்தில் கடையநல்லூர் வைத்தியநாத சுவாமி கோயில் மற்றும் அண்ணாமலைநாதர் கோயில், கடகலிங்கேஸ்வரர் கோயில், இந்த மாதிரி கோயிலுடைய இடங்கள் ஏகப்பட்ட இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. 26/12/2003 ஒரு தீர்ப்பாயிருக்கு. அந்த தீர்ப்பையும் அவங்க அமல்படுத்தலை. 8/5/2007 அப்பவும் ஒரு தீர்ப்பு ஆயிருக்கு. அந்த தீர்ப்பையும் புறக்கணிச்சிட்டாங்க. அதனால் இந்த விஷயங்கள்லாம் அரசாங்கம் உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். ஏறக்குறைய 1 ஏக்கர், 2 ஏக்கர், 3 ஏக்கர், 4 ஏக்கர், 5 ஏக்கரில் ஏறக்குறைய 27,000 ஏக்கர் இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. 27,000 ஏக்கர் இடங்களையும் மோசமாக பட்டா போட்டு பட்டாவை அழிப்பதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. முன்னாள் அறநிலைத்துறை கமிஷனர் குமாரகுருபரன் ஏறக்குறைய பல கோடிகள், 250 கோடிக்கு மேலே பணத்தை வாங்கிட்டு அந்த ஆதாரங்களை அழிக்க முயற்சிப்பாங்க. அவங்கள கைது பண்ணால் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போகும். உடனடியாக நம்முடைய ஆலய பாதுகாப்பு இயக்கத்துடைய மாநில துணைத் தலைவர் ஹரிஹரன் அவர்கள் 250 மனுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. 250 மனுக்கு மேலே கொடுத்தும் அரசாங்கம் அறநிலைத்துறை நடவடிக்கை எடுக்க மறுக்காங்க. உடனடியாக இந்த 27,000 ஏக்கர் இடங்களையும் உடனடியாக அரசாங்கம் மீட்டு எடுக்க வேண்டும். அதை ஆக்கிரமித்து வைத்துள்ளது ஆர் கோபால்னு சொல்லி திருமலரை சேர்ந்தவங்க. அடுத்ததாக வைத்தியநாதன் சொல்லி கோயம்புத்தூர் சேர்ந்த கணபதி மில் அவங்கெல்லாம் போலி நம்முடைய 27,000 ஏக்கர் இடங்கள் போலி ரசீது, போலி பட்டா போட்டு ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. உடனடியாக மீட்க வேண்டும் என்று ஆலய பாதுகாப்பு சார்பாக, தமிழக இந்து துறை சார்பாக மற்றும் இந்து ராஜ்ய அமைப்பு சார்பாக, அனைத்து இந்திய இயக்கங்கள் ஒருங்கிணைப்பு கட்சி சார்பாக அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் வைக்கும். ஏறக்குறைய 55 ஆண்டுகளாக இந்து மதத்தை அவமானமாக பேசி வராங்க. அது விஷயமாக கவர்னர் எங்களுக்கு 3 தபால் கொடுத்துருக்காங்க. அந்த இது மேலே ஐடி நடவடிக்கை எடுக்கணும். அந்த ராஜா இந்துக்களை உபச்சாரிமான்னு பேசுனாங்க. அடுத்தது அண்ணன் உதயநிதி பேசினாங்க. சமீபத்தில் பல ஆட்கள் பேசியிருக்காங்க. நம்முடைய இந்து மதத்தை இதில் கவர்னர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு கவர்னருக்கு நாங்கள் அனுப்பி கவர்னர் எங்களுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அரசாங்கம் ஒரு 55 ஆண்டுகளாக அறநிலைத்துறை நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் அறநிலைத்துறை தான் புகார் கொடுத்துருக்கணும். அறநிலைத்துறை தான் நடவடிக்கை எடுத்துருக்கணும். அறநிலைத்துறை நடவடிக்கை எடுக்கலை. காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை. தமிழக முதல்வர் நடவடிக்கை எடுக்கலை. தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கலை. 4 பேர் நடவடிக்கை எடுக்கலை. 2 நாளைக்கு முன்னாடி மகாவிஷ்ணு அவன் மோசமாக ஒன்றும் பேசலை. ஆனால் தவறாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. இது திராவிட மாடலில், இது கிறிஸ்தவ மாடல் ஆட்சியாக நடந்துகிட்டு இருக்கு. அண்ணன் உதயநிதி அவர்களும் நான் கிறிஸ்டின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இது கிறிஸ்தவ மாடல் நடந்துகிட்டு இருக்கு. இந்து சமுதாயத்தை மீண்டும் கொச்சப்படுத்துவது, அசிங்கப்படுத்துவது தான் பண்ணிட்டு இருக்காங்க. உடனடியாக திராவிட மாடல்ங்கிறத விட்டு கிறிஸ்டின் மாடலாக செயல்பட்டு இருக்காங்க. அதனால கோயிலையும் தலையிட்டு இருக்காங்க. கோயிலுடைய வழிபாட்டிலையும் தலையிட்டு இருக்காங்க. அருள்மிகு மீனாட்சி அம்மன் சுக்கநாதர் கோயிலில் ஜனாதிபதி வந்த சமயத்தில் மனோ கங்கராஜுக்கு எங்கே இது நான் கிறிஸ்டின் கோயிலா, இந்து கோயிலையும் உள்ள வந்தாங்க. இப்படி பல இடங்களில் தலையிட்டு இருக்காங்க. இதுக்கு அறநிலைத்துறை துணை போட்டுருக்காங்க. கோயில் அறநிலைத்துறை கையில் இருக்கா, கிறிஸ்தவ கையில் இருக்கா? இது கிறிஸ்டின் கையில் இருந்த மாதிரி கிறிஸ்டின் கையில் நிர்வாகமே போயிட்டு இருக்கு. அந்த கோயில்கள்லாம் மீட்டெடுப்பதற்கு தமிழக மக்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை கோரிக்கை வைக்கும். அனைவருக்கும் வணக்கங்கள் உரித்தாக.